ஒரே நேரத்தில் 3 இடியாப்பம் பண்ணேன். லெமன் இடியாப்பம், தேங்காய் இடியாப்பம், புளி இடியாப்பம் 3மே பண்ணேன். 3மே சூப்பராக இருந்தது. வாங்க நான் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். ஒரு இட்லி தட்டில் நல்லா எண்ணெயை தேய்ச்சி வச்சுட்டு 2 கரண்டி பச்சரிசி மாவு எடுத்தேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெதுன்னு தண்ணி, வெந்நீர் வந்து வெதுன்னு தான், கை பொறுக்கிற சூடு தான். வெதுன்னு வெந்நீர் எடுத்து நல்லா அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வரும்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். அதை இந்த அலுமினிய ஆச்சில் தான் நான் விட்டேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால. மர ஆச்சுனா ரொம்ப பொடியாக இருக்குன்றதுக்காக அதில் விடலை. பெருசாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு ஒரு பாத்திரத்தில் 1 லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு வச்சுட்டேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு கடாயில் கடுகு, கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இந்த லெமன் ஸ்க்வீஸ் பண்ணதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு இதில் தேங்காய் துருவி வச்சுருந்தேன். ஒரு சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதுக்கும் கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா தாளித்து அந்த தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த தேங்காயை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புழிஞ்சு வச்சுருக்கிற அந்த இடியாப்பத்தை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி புளிக்காய்ச்சல் தனியாக வச்சுருந்தேன், புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல், அதையும் எடுத்து அதை தனியாக வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரே நேரத்தில் லெமன் சேவை, தேங்காய் சேவை, புளி சேவை 3 ரெடி ஆயிடுச்சு. 3மே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்களேன். பாய்.